ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரிவிஷன் 2 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஸ்டடி டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரிவிஷன் 2க்கு மட்டும் இல்லை, ஃபைனல் எக்ஸாமுக்கும் எப்படி ரெடி ஆகுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரிவிஷன் 2 வந்து 28 மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் நமக்கு வந்து லீவே இல்லை, கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்குது. ஸோ 28/3 நம்மளோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் 22 ஆகிடுச்சு. ஸோ நியர்லி உங்கள் கையில் வந்து 1 மந்த் இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து 28 டேஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ 33 டேஸ், ஏன்னா லாஸ்ட்டு 2 டேஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு எடுக்கணும். ஸோ 26 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த 30 டேஸ் 33 டேஸ்க்குள்ளே என்னென்ன போர்ஷன் இருக்குது, இதை எப்படி பிளான் பண்ணி படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ படிக்கிறது தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கான ரிவிஷன் மாதிரி. ஏன்னா ரிவிஷன் 2 முடிஞ்ச ஒரு 1 மந்த்லேயே ஃபைனல் எக்ஸாமோட டைம் டேபிளும் வந்துடும். ஃபைனல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் ஹோல் புக்கை ரிவைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நம்ம டைம் பத்தாது. ஸோ ரிவிஷன் 2ல் என்னென்ன லெசன்ஸ் படிக்கிறீங்களோ அதை ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அந்த லாஸ்ட் 1 மந்த் படிக்காத லெசன்ஸை ரிவைஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக எக்ஸாம் சூப்பராக எழுதிடலாம். இப்போ நம்ம ரிவிஷன் 2ல் நம்மளோட போர்ஷன் பார்த்திங்கன்னா தமிழில் இயல் 4, 5, 6 3 சாப்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சாப்டர் நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லையோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க ஆரம்பிங்க. மொரோவர் கொஞ்சம் டெலிஷனும் இருக்குது. அது இல்லாமல் கிராமரில் ரொம்ப ஈஸியான கிராமர் தான் இருக்குது. பொது, திணைகள், வினா வகைகள், விடை வகைகள், அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கிராமர் பார்ட்டை ஃபஸ்ட்டே படிச்சிருங்க. ஏன்னா லெசன் வந்து ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பார்த்தாலே எழுதிடலாம். கிராமர் பார்ட்டை ஃபஸ்ட்டே முடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கிலீஷில் வந்து மொதமே 2 சாப்டர் தான், இயல் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. ஸோ இங்கிலீஷ் ஓகே, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் 2 சாப்டர் இருக்கிறதுனால. மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் வந்து 3 சாப்டர் இருக்குது. 4th சாப்டர் ஜாமெண்ட்ரி, 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, 6th சாப்டர் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரியில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 4.1லேருந்து 4.5 வரைக்கும் 5 எக்ஸசைஸ் நம்ம படிக்கணும். 5 எக்ஸசைஸ் ப்ளஸ் 3 தியரம். என்னென்ன தியரம் இருக்குன்னா பித்தாகரஸ், தேல்ஸ் தியரம், ஏபிடி தியரம், அதாவது ஆங்கிள் பைசெக்ட். 3 தியரமில் ஒரு தியரம் கண்டிப்பாக பிக் கொஸ்டினில் வரும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த 3 தியரமே வித் ப்ரூஃபோடு படிங்க. ஆல்ரெடி இதோட வீடியோஸ் நம்மளோட கல்விக்கன் சேனல் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்தாலே போதும். பார்த்துட்டு நல்லா எழுதி பார்த்துருங்க. ஸோ ஒரு தியரம் 5 மார்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபார்முலா தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இன்டர்செப்டும் பாயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, 2 பாயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷனுக்கு என்ன, ஸ்லோப் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரினாலே ஃபார்முலா தான். ஸோ க்ளீனாக படிச்சுட்டு ஒரு சார்ட்டில் எல்லா ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிலேருந்து எந்த சம் கேட்டாலும் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி மறுபடியும் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியோட ஃபுல் ஃபார்முலாஸும் நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. அதை பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாமெண்ட்ரியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்து அந்த 6 ரேஷியோஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து டெலிஷனில் போயிடுச்சு. ஸோ 6.2, 6.3, 6.4 அந்த 3 தான். அப்புறம் லாஸ்ட்டில் இருக்க 1 மார்க்ஸ் 1 மார்க் எக்ஸசைஸ் 3 லெசன்லையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்தே தான் மேக்ஸிமம் 90% ஆஃப் 1 மார்க் கொஸ்டின் புக் பேக்லேருந்து தான் கேட்குறாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். சயின்ஸில் வந்து டோட்டலாக 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 சாப்டர், சாப்டர் 3, சாப்டர் 4 தெர்மல் ஃபிசிக்ஸும் எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் 8 and 9 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சொல்யூஷன்ஸ் இருக்குது. பயாலஜியில் வந்து 14, 16, 17, 18 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த சாப்டர் நீங்கள் படிக்கவே இல்லையோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இல்லை இந்த சாப்டர் வந்து நான் டச்சே பண்ணல, நான் வந்து சாய்ஸில் தான் விட போகிறேன், இந்த ஒரு லெசன்னாக விட்டுட்டு ரிமைனிங் படிக்கிற ஒரு லெசன் வந்து விடுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொரு கொஸ்டின் வரும்ல, அந்த லெசனில் எல்லா கொஸ்டினையும் படிக்கணும். ஸோ அதில் பாதி இதில் பாதி அப்படி படிக்காதீங்க. ஏன்னா திஸ் ஆர் தட் கொஸ்டின் வரும்போது ஒரு லெசனை விட்டிங்கன்னா இன்னொரு லெசனில் இருக்க எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். நிறைய ஈஸியான லெசன்ஸ் இருக்குது. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சொல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஜெனட்டிக்ஸ் ஈஸி சாப்டர், எலக்ட்ரிசிட்டி ஈஸி சாப்டர்ஸ். ஸோ ஈஸி சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சு ஃபஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்தாலே போதும். ஸோ டஃப்பான சாப்டர் எடுத்து முதல்ல படிங்க. ஈஸியான சாப்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக நல்லா எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் சயின்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 3, 4, 5, 6 இருக்குது. ஜாகிரஃபியில் 3, 4, 5, சிவிக்ஸில் 3, 4, எக்கனாமிக்ஸில் 2, 3 இருக்குது.
ஸோ இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டேஜ் சாப்டர் இருக்குது, குளோபலைசேஷன் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒன் டைம் உட்காந்து ரீட் பண்ணாலே போதும், ஸ்டோரி மாதிரி எழுதிடலாம். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஹிஸ்ட்ரிக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா சாப்டர்ஸுமே எக்கனாமிக்ஸில் வந்து ஃபுட் பற்றின ஃபுட் சாப்டர் இருக்குது. ஸோ இதில் 11 சாப்டர்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. நிறைய குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான் இருக்குது. 2-3 பேஜஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணாலே எழுதுகிற மாதிரி சாப்டர்ஸ் நிறைய இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரி மட்டும் மைண்ட் மேப் போட்டு படிங்க. ஸோ எந்த இயருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி இவங்க வந்தாங்கன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி படிங்க. கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய டிலிஷனும் இருக்கிறதுனால ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது லேர்ன் த கிராமர் பார்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ தமிழோ இங்கிலீஷோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா தமிழில் ஃபஸ்ட்டு இலக்கணம் படிங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் போய் இலக்கணத்தை படித்தோன்னா கண்டிப்பாக எதுவுமே புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கிராமர் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் படிக்கணும். அதுதான் கரெக்டான வே. செகண்ட் வந்து லேர்ன் த சாப்டர் விச் நெவர் டச்டு. இது வரைக்கும் படிக்கவே இல்லை இந்த லெசன் அப்படின்னு சில லெசன் இருக்கும். இப்போ சயின்ஸ் சோஷியலெல்லாம் 8 லெசன் 11 லெசன் இருக்குன்னா ஏதாவது ஒரு சாப்டர் இங்கே தொட்டே இருக்க மாட்டிங்களா, அதை தான் எடுத்து ஃபஸ்ட்டு படிக்கணும். இப்போ டைம் இருக்கும்போதே படிச்சிடணும். கடைசி நிமிஷத்தில் போய் டச் பண்ணாத சாப்டர் எடுத்து அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ டஃப்பான சாப்டர் நீங்கள் படிக்காத சாப்டர் எடுத்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. மேக் அ மைண்ட் மேப் அண்ட் ஃபார்முலா சார்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். மைண்ட் மேப் வந்து இப்போ நான் சொன்னல ஹிஸ்ட்ரியில் வந்து யாருக்கு அப்புறம் யார் வந்து படையெடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டு ஸ்டோரி மாதிரி சொல்லி பழகுங்க. அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா சார்ட், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் இருக்க அந்த கெமிஸ்ட்ரியோட பீரியாடிக் டேபிள் போட்டு க்ளீனாக படிச்சிருங்க. ஸ்டடி டேபிள் கிட்ட அந்த ஃபார்முலா சார்ட்டை ஒட்டி வைங்க. அது ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தால் கூட அந்த ஃபார்முலா அப்படியே நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அது லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார்முலா சார்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எக்ஸாமுக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஃபார்முலா சார்ட் ரெடி பண்ணி உங்கள் பிளேஸில் ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருங்க டெய்லியும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது புக் பேக் 1 மார்க். புக்கின் கேட்பாங்க. ஆனால் வந்து ஒரு 80 to 85% வந்து புக் பேக்லேருந்து 1 மார்க்ஸ் நிறையவே வருது உங்களோட கொஸ்டின் பேப்பரில். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி புக் பேக்கில் கொடுத்துருக்க அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. கிராமரில் இருக்க அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து மார்க்ஸ் நமக்கு நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சில நோட்ஸ் வந்து இல்லை சில டீட்டெயில் ஆன்சர் எடுத்து படிக்கிறோம். நான் வந்து இது வந்து 10 டைம்ஸ் படிச்சிருப்பானாலும் இது மறந்து போகுது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. 10 டைம்ஸ் ரீட் பண்ணுறதும் 1 டைம் ரைட் பண்ணுறதும் ஒன்று தான். ஒரு கொஸ்டின் படித்து மறந்துகிட்டே இருக்கா, மூடி வச்சுட்டு ஒரு ரஃப் நோட் எடுத்து எழுதி பாருங்கள். இல்லை வீட்டில் பிரதரோ சிஸ்டரோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நோட்டை கொடுத்துட்டு ஓரலாக அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஸோ அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக அது மறந்து போகாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு உங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் டீச் பண்ணுங்கள். டீச் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கான்செப்டில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு லைஃப் லாங் மறந்தே போகாது. எக்ஸாம் நினச்சி ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. படிக்க ஆரம்பித்தாலே தூக்கம் வருது அப்படின்னு சில பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வாங்க. இல்லைனா அம்மாக்கிட்டேயோ இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்டே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி வந்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக தூக்கம் வராது. தூக்கம் வருது நான் இப்போ போய் உடனே தூங்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைஃப்பில் பெருசாக நம்ம மிஸ் பண்ண போடும். உங்களோட 10th சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து லைஃப்பில் நீங்கள் தூக்கிட்டு போகிற ஃபைலோட ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையவே டைம் இருக்குது. இப்போவே நம்ம கையில் 1 மந்த் டைம் இருக்குது. ரிவிஷன் 2க்கு எல்லாத்துலேயும் 2-3 சாப்டர்ஸ் தான். இப்போது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்லாம் 2-3 சாப்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு பார்த்தா சோஷியலில் ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். டைம் ஃப்ரேம் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.